நம்மளுடைய ரத்தத்துக்கு சொந்தக்காரங்க வாராகி. வாராகினால கோவம் தானே. ஒரு ஆமா. எதிரியில வீழ்த்துறது தானே அவங்க வேலை. ம். அப்ப வந்து பலி கொடுக்க வேண்டியது எத? அந்த குரோதமான தன்மையை தான் பலி கொடுக்கும். பெண்களுக்கு உள்ள குணத்துல மிக மிக கொடூரமான குணமா படைச்சவங்க வாராகி அம்மன் சொல்லுவாங்க. ஏன் கொடூரமான குணம்னா, ஒருவரை ஒருவர் அழிப்பார்களானால் அழிக்கும் போது அந்த தன்மையை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி வாய்ந்தவங்க தான் அந்த வாராகி. உனக்குள்ள தண்டனை அது கொடுத்தே தீரும். காரணம்னா வாராகி அம்மனுடைய அன்பும் தெளிவும் பழக்க வழக்கம் தனி. அந்த தனித்தன்மை வாய்ந்த மனிதன் தன்னை ஒழுங்கு தெரியிட வைத்திருந்தால் மட்டும்தான் அந்த தன்மையை உணர முடியும். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சமீப காலமா பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லுமே வாராகி அம்மன் வழிபாடு சிறந்ததா பார்க்கப்படுது. இந்த வாராகி அம்மன் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை கொஞ்சம் மக்களுக்காக சொல்லுங்களேன். இந்த வாராகி அம்மனை எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவல் தான் நான் சொல்ல போறேன். ஏன்னு கேட்டா, வாராகி அம்மன் என்பது என்னமோ இப்ப புறப்பட்டு வந்தது மாதிரி இவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது இப்ப வந்தது இல்ல. நம்மளுடைய பூமியில முதல்ல இந்த புல் பூண்டெல்லாம் முளைச்சது இல்ல, அந்த புல் பூண்டு முளைக்கிறது இல்ல, அந்த பிறவிகள்ல இந்த கிழங்கு வகையெல்லாம் உருவான பொழுதே இந்த வாராகியோட தன்மை அங்கேயே உருவாகுது. வாராகி என்பது ஒரு தன்மை, ஒரு குணம், அது ஒரு பக்குவ நிலை. அந்த பக்குவ நிலை எப்படின்னு கேட்டா, மண்ணுக்குள்ள இருக்கிறத சீச்சு புடுங்கி அது உள்ள இருக்கிற கிழங்கை எடுத்து தின்னுக்கிற ஒரு குணம் இருக்குல்ல, அப்படிப்பட்ட குணம் படைத்த அந்த அறிவுக்கு பேரு வாராகின்னு பேரு. அது 5வது அறிவுன்னு சொல்றோம். இப்ப 5 அறிவுல இப்போ இப்ப அண்டத்துல பாக்குறோம். அண்டத்துல பார்க்கும்போது இந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல இருந்த பூமி இருக்கு. இந்த பூமியில நடக்கிற விஷயத்த இப்ப தண்ணி மூடிடும். மூடிட்டுனா சுவாச காற்று இருக்காது. அப்ப வாராக உருவம் எடுத்து மகாவிஷ்ணு அப்படியே தூக்கிட்டாரு. அவருடைய அதே இது மாதிரி பெண்களுக்கு உள்ள குணத்துல மிக மிக கொடூரமான குணமா படைச்சவங்க வாராகி அம்மன் சொல்லுவாங்க. ஏன் கொடூரமான குணம்னா, ஒருவரை ஒருவர் அழிப்பார்களானால் அழிக்கும் போது அந்த தன்மையை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி வாய்ந்தவங்க தான் அந்த வாராகி. அப்படி அந்த வாராகின்றது என்ன பண்ணும்னா, ஒரு 2 பேர் போராடும் பொழுது நடுவுல எல்லாருமே அம்மா எங்களால முடியல, என்னை பாதுகாத்துக்கிட்டாமா அண்ணு எப்படி போய் சரணாகதி அடைகிறியோ, சரணாகதி அடையும் போது நீ பின்னாடி போயிடுவ, அது முன்னாடி நிற்கும். நீ எப்ப மனமாற உள்ளத்துல நீ உன்னை அந்த அம்மாவை நீ நினைக்கிறியோ அந்த நேரத்துல வருவாங்க. இது எல்லாரும் கேட்டா வருவாங்களா, எல்லாரும் கேட்கலாத வருவாங்களான்னு கேட்கும்போது, நீ கேட்டாலும் கேட்கலனாலும் உங்க வீட்லயும் உங்ககிட்டயும் வாராகியோடைய தன்மை இருக்கதான் செய்யும். அந்த வாராகி அம்மனுடைய தன்மை இருக்கிறத நீ எப்படி உணரலான்னா, வீடுகள்ல நல்ல வாசமும் நல்ல பூக்களும் நல்ல உங்களுடைய சுவாபங்களும் அப்பப்போ பூஜை எல்லாம் பண்ணி உள்ளுக்குள்ள கொண்டு போய் இந்த பொருள்களை சாமிகிட்டேருந்து வந்த பொருள்லாம் வச்சு வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் இருக்குன்னா நல்ல தெய்வங்களுடைய சுவாசம் இருக்கு. இதுதான் கிராமத்து பகுதியில வருஷம் வருஷம் இந்த பூஜை புரஸ்காரங்கள்லாம் வைக்கிறாங்கல்ல கோவில்ல, எல்லா தேவதைக்கு அது வளம் வந்துகிட்டு இருக்கும். மற்ற நாள்லாம் இவங்க அங்க போவாங்க. மற்ற சில நாள்கள்ல அந்த கோவில் விசேஷம்னும் போது அவங்க வருவாங்க. சித்திரை மாத திருவிழா இது மாதிரிலாம் வரும்போது தெய்வங்கள் புறப்பட்டு வரும். அப்ப அந்த வாசல் வரையும் வரும். அதை போய் இவங்க அழைச்சிட்டு வரணும். அப்ப வீட்டுல போய் அந்த விளக்கேற்றி வச்சு அதை வீட்டுல விளக்கேற்றி வச்சுட்டு அந்த வாசலுக்கு வந்த தெய்வத்தை அழைச்சிட்டு வர்றது ஒரு காலத்துல இருந்தது. இப்ப அடுக்கு மேல அடுக்கு மாடி கட்டினதுனால மேல இருந்துட்டு சாமியை கீழே பாக்குறாங்க. அந்த தன்மை குறைஞ்சி போச்சு. ஆகையினால தெய்வம்னா குடுகுடுன்னு ஜெனரேட்டர் வச்சு அழைச்சிட்டு போயிட்டாங்க. மனிதன் தன்னோட உழைப்புல இருந்து தன்னுடைய தன்மானத்தை அதுக்குள்ள கொடுத்து அவன் தூக்கிட்டு போகும்போதுதான் அந்த சக்தி தெரியும். அந்த தூக்கிட்டு போறவனை உணர்ந்து அவங்க பின்னாடி கையெடுத்து கும்பிட்டு போகும்போதுதான் அந்த இறை வழிபாட்டோட தன்மை உணர முடியும். அந்த உணர்தலுக்கு போராடி பாருங்க. ஒரு விசேஷம் நடக்குதுன்னா எவ்வளவு கூட்டத்தை பாருங்க, எவ்வளவு பேருங்க. இது அண்டத்துல நடக்கிற விஷயம்.
இந்த விஷயம் பிண்டத்துல எப்படி நடக்குது ம். என்ன, உன்னுடைய ரத்தத்துக்கு சொந்தக்காரவங்க வாராகி. ம். வாராகின்னா கோவம் தானே. ஒரு ஆமா. எதிரிகளை வீழ்த்துறது தானே அவங்க வேலை. ம். அப்ப வந்து பலி கொடுக்க வேண்டியது எத, அந்த குரோதமான தன்மையை தான் பலி கொடுக்கும். ம். அந்த குரோதத்தன்மையை பலி கொடுப்பதற்கு உன் உடம்புக்குள்ள ஒரு நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்க, ம். அந்த நேரத்துல போய் அம்மா தாயே நான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னா உன் நோயை பலி கொடுப்பேன். ம். உன் உடம்புல வந்து துஷ்ட கிருமிகள்லாம் உள்ள நடந்துச்சுன்னு வச்சுக்க, அந்த நேரத்துக்கு அந்த அம்மா போய் வேண்டும் போது அந்த கிருமிக நாசினி ஆகும். இப்ப இந்த உலகத்துக்கே இப்ப கேடு வரப்போகுது. இந்த ம். கேடு வர்றதுனால தான் எல்லார் மக்கள் மனசுல என்ன ஆகுதுன்னா, வாராகி அம்மா எங்க இருக்காங்கன்னு தேட ஆரம்பிச்சுப்புட்டாங்க. ஓகே. நீ என்னதான் கேடு விளைவிக்கின்ற இயற்கை பண்ண போகும்போது, நீ ம். திடீர்னு போய் பொய் வேஷம் போட்டால் அது நடக்காது. சரி. ஏன்னு கேட்டா, உனக்குள்ள தண்டனை அது குடுத்தே தீரும். ம். காரணம்னா, வாராகி அம்மனுடைய அன்பும், அறிவும், தெளிவும், பழக்கவழக்கமும் தனி. அந்த தனித்தன்மை வாய்ந்த மனிதன் தன்னை ஒழுங்கு நெறியில வச்சிருந்தால் மட்டும்தான் ம். அந்த தன்மைய உணர முடியும். இப்ப பெண்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ம். கல்யாணம் பண்ணும்போது இவங்க ஒரு யோசனை பண்றாங்க, அந்த அம்மா ஒரு யோசனை பண்றாங்க. 2 பேரும் குடும்பம் தான் பண்ண போறாங்க. ஆமா. நான் சொல்றத நீ கேளுன்னு ஒருத்தர ஒருத்தர் அடக்குனா, அங்க வாராகியோட தன்மை மேலோங்கி நிக்குதுன்னு அர்த்தம். 2 பேர்ல ஒருத்தவங்க எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, அங்க வாராகியோட தன்மை வந்துருச்சுன்னு அர்த்தம். ம். ஆனா, அவரு சொல்றாரு அடங்கி போன்னு இவங்க இருந்துட்டாங்கன்னா, அந்த வாராகியோட தன்மை சரியான முறையில செயல்படுதுன்னு அர்த்தம். ம். அப்படி யாரு எதிர்த்து பேசுறாங்க, அவங்க ஒல்லியா இருப்பாங்க. அவங்க உடம்புல நெறைய எலும்பு தான் இருக்கும். சதையெல்லாம் இருக்காது. அவங்களுடைய கை, கால்லாம் எப்படின்னா நல்லா வீரியமா இருக்கும். ம். முரட்டுத்தனமா இருக்கும். அவங்க தான் அதிகாரம் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டா, அவங்களோட முகம் கூரா கூட இருக்கும். ம். சிவப்பு நிறத்துல இருப்பாங்க. அந்த நிறம் கூட எப்படின்னாக்கா, கோவத்துக்கு தகுந்த மாரி முகம் மாறும். ஓகே. அவங்களுக்கு ஒரு பல்லு சிங்கப்பல்லாக இருக்கும். அப்ப சிங்கப்பல்லு உள்ள ஒரு குழந்தை பிறக்குது ஒரு வீட்லனாவே, வாராகி வாராகி அம்மன். அம்மனுடைய அருளோட பொறக்குதுன்னு அர்த்தம். அப்ப இந்த சிங்கப்பல்லுங்கிறது செவ்வாய் கிரகத்துக்கு உடையது. ம். கோபக்காரன். அதே நேரத்துல படைத்தளபதின்னுறது அந்த அம்மாவுக்கு ஒரு பேர் உண்டு. ஓகே. அதனால அவயம்னு சொல்றவங்களுக்கு ஒடியாந்து காவந்து பண்றவங்கன்னு அர்த்தம் அது. ம். அதே நேரத்துல செவ்வாய் கிரகம் நல்லா இருந்தா மிலிட்டரியில ராணுவத்துக்கு போவ, காக்கி சட்டை போடுற ஆபீஸ்ல வேலை செய்வேன்லாம் சொல்றோம்ல நாங்க. ஆமாமா. ஜோதிடத்த வச்சு சொல்றோம். ம். அதேதான் சிங்கப்பல்ல பார்த்தவனே இதுக்கு செவ்வாய் கிரகம் நல்லா இருக்குன்னு பல்ல வச்சே சொல்லிடுவோம். ஓகே. 2 குரு பல்லுன்றது 2 பல்லு ஒண்ணா குறுக்க இருக்கு. அது வி ஷேப்ல இருக்குன்னா, ஒரு சின்ன சாதாரண குடிசையில பிறந்தாலும் அந்த புள்ள வந்து கோடீஸ்வரியா இருக்கும். ம். அது சிங்கப்பல்லுனாக்கா இருக்க இடமே இல்லாத இருந்தவங்களுக்கு, அந்த சிங்கப்பல்லு உள்ளது அந்த 7 வயசுக்குள்ள அவங்களுக்கு உ உணவும், உடுக்க உடையும் இருக்க இடமா அது அமைச்சு குடுத்துரும் அந்த குழந்தை. ம். அத கட்டி குடுக்கும்போது அங்க போயிடும் அப்படியே. ம். பெற்றோர விட்டு அந்தாண்ட வரும்போது. இதெல்லாம் வாராகி அம்மன் சரிகிற ரூபத்துல நமக்கு காட்டக்கூடிய சிம்டங்கள். புரியுது, புரியுது. 2வது சில பொம்பள பிள்ளைய பாரு அடங்க மாட்டேங்குது. இப்படி பேசுறாளே! கோபக்காரியா இருக்காளே! இவங்க உடனே என்ன செவ்வாதோஷம்ன்ட்டு போயிருவாங்க. ம். செவ்வாதோஷம்னா தண்ணி ரத்தம் நீர்த்து போனதுக்கு செவ்வாதோஷம்னு சொல்றோம். ம். இருந்தாலும் வாராகி அம்மன் அனுக்கிரகம் பெற்றா, அவள் தான் நெறியோட ஒழுங்கா தன்னை பாதுகாத்து இருக்காளே! அவள ஆமா. போய் நீ குறை சொல்லிக்கிட்டே இருந்தீன்னா கோவம் வரும். கோபம். ம். ஒரு கோபத்தை தூண்டி விட்டால் அங்க வாராகிய நீ தூண்டி விடுறதா அர்த்தம். அத்தனை தெய்வங்களும் ஆதிபராசக்தி இந்த சிவசக்தியோட நம்மளோட உடம்புக்குள்ள அன்பாவும், அறிவாகவும், தெளிவாகவும் இருக்கிறாங்க. ம். இதெல்லாம் செஞ்சது ஆதிபராசக்தி, ஆதிசக்தி. ம். அதுல தான் சிவம்ன்ற ஒரு நெறிமுறையோட அன்போட இருக்கக்கூடிய அன்பே சிவம்னு இருக்காங்க. ம். சக்திங்கிறது வந்து இடது பக்கத்துல இருந்து கொண்டு இந்த சிவத்தை ஆளுகின்ற தன்மையில 2 பேரும் சேர்ந்து ஆதிசக்தியும், ஆதிசிவனும் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரரா மாறுறாங்க. இதுக்கு நம்ம சில படங்கள்ல கூட காட்டுறாங்க. கோச்சிக்கிட்டு போனாங்க. அப்பாவை திருத்திட்டு வரேன்றாங்க. அப்புறமேல அவர் சேர்த்துக்கல. அதனால தனியா போயிட்டாரு. இனிமே நம்ம 2 பேரும் ஒப்பந்தம் போட்டு 2 பேரும் சேர்ந்துருப்போம்லாம் படமா காட்டுனாங்க. ம். உங்களுடைய உடம்புல இருக்க நல்ல ரத்தமும், கெட்ட ரத்தமும் செய்கின்ற அந்த ஆக்டிவேஷன தான் அப்படியெல்லாம் நம்ம முன்னோர்கள் அப்போ உள்ள மக்களுக்கு காட்டுனாங்க. இன்னைக்கு கம்ப்யூட்டர் உலகம் எல்லாத்துலயும் அது அம் எந்த குரூப்பை சேர்ந்தது, இது சரிதானான்ற அளவுக்கு ஜாதகத்துல பொருத்தம் பார்க்கும்போது, இது எந்த வகையை சேர்ந்தது, அந்த ம். ஜீன் பவர் என்ன, இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க. ஒரு உடம்புல வந்து இடது கண்ணா 2 கண்ணா இருக்குன்னா, அந்த 2 கன்னத்துல நாங்க என்னன்னா, வர்மக்கலையின் மூலமாக இந்த 2 கன்னத்திலயும் அப்படியே தடை குடுப்போம். இதுதான் ஆண்களுக்கு வந்து மீசையா இருக்கும். ம். அந்த மீசையா இருக்கும்போது, மீசை ஒரு கிராமத்துல இருக்க ஒரு பெரிய மனிதர்ன்னு சொல்றாங்கல்ல, கிராமத்த ஆள்றோம். அப்பதான் மீசை வச்சிருப்பான். ஆமா. கையில ஒரு வெத்தல பாக்கு டப்பா வச்சிருப்பான்.
வச்சிருக்கானா? ஆமா. அப்ப அந்த வெத்தல பாக்குட்ட போயிட்டு அந்த வெத்தல பாக்க வச்சு மென்னுகிட்டு இருப்பான். வலது பக்கத்து மீசைய முறுக்குறான்னா, அவன் முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை யோசிக்கிறான்னு அர்த்தம். ம். இந்த இடது பக்கத்து மீசைய முறுக்குறான்னா, இப்ப இவன தண்டிக்க போறான்னு அர்த்தம். ஏன்னு கேட்டா, இப்போ உள்ள ரத்தத்த இந்த பக்கம் பண்ணும். ஓகே. பழைய ரத்தத்த ஜீன் பவரை இந்த பக்கம் பண்ணும். அதனால தான் அவன் நம்மளுடைய எல்ல தேவதைகள்லாம் முனீஸ்வரன், இது மாரி ஒரு துஷ்ட தேவதைகளுக்கெல்லாம் மீசைய வச்சு காட்டுறது. ஓகே. இந்த பண்பாடுகள அப்படி கொண்டு வரோம். அப்படி கொண்டு வரும்போது, இப்போ ஒண்ணும் வேண்டாம். இது ம். சாதாரண ஒரு நிலை. வெத்தல. வெற்றிலை. இந்த வெற்றிலையில என்ன இருக்கு? காரம் இருக்கு. ஆ. அந்த காரம் இருக்கிற இடத்துல வாராகி இருக்குன்னு அர்த்தம். வாராகி என்பது வெற்றிலை. இந்த ஓகே. வெற்றிலையில என்ன செய்றோம்? பாக்க சேர்க்கிறோம். ம். இப்ப பாக்க சேர்க்கும்போது, இத மென்மையா திங்கணும். இத கடிச்சு திங்கணும். ஹார்ட். ஆமா. இந்த கடிச்சு திங்கும்போது, இதுல துவர்ப்பு இருக்கு, இதுல காரம் இருக்கு. துவர்ப்பும், காரமும் இருக்கிறதுனால, இந்த பல்லு சுண்ணாம்பு சத்து. இந்த சுண்ணாம்பு சத்து தேவைன்னும்போது, சுண்ணாம்பு சத்து உள்ள பல்லுல தான் மெல்றோம். ம். ஆனா, இது 2ம் இருக்குது. காரமும் இருக்குது, துவர்ப்பு இருக்கு. ஆமா. அதுல கொஞ்சோண்டு சுண்ணாம்ப சேர்த்தோம்னா தான் இது சிவக்கும். கண்டிப்பா. அப்ப சிவக்கிறதுக்கு ரத்தம். ம். வாராகின்றது ரத்தம். ஓகே. வெத்தல பாக்க ஆதி காலத்துல உள்ளவங்க போட்டுட்டு இருந்தாங்க. ஆமா. இப்போ உள்ளவங்க என்ன பண்றாங்க? வெத்தல பாக்கு வாங்குறாங்க. போடுறாங்களா? சாமிகிட்ட வச்சு படைக்கிறாங்க. போடுறாங்களா? இல்ல. சில பேர் புது புது சட்டைய போட்டுக்கிட்டு வந்து உட்கார்ந்திருப்பாங்க. ம். அது 2 பேரையும் நம்ம பார்க்குறோம். ம். அதுல பட்டு சட்டையா இருந்தா, அது இழுத்து குடுக்கும் உடம்புக்கு. ஓகே. பட்டு சட்டை இல்லன்னா, வெறும் மேனியா இருந்தால் தான் அதோட கதிர் இயக்கங்கள் உள்ளுக்குள்ள போகும். ஓகே. ஓகே. சரியா? ம். இது இந்த வெற்றில பாக்குக்குள்ள அவ்வளோ அர்த்தம் இருக்கு. இது நுனியும் கிள்ளிடணும், அடியும் கிள்ளிடணும். இத மென்னு சாப்பிட்டா, உடம்புல இருக்கிற அத்தனை நோய்களும் போகும். ஓகே. இந்த ஒரு வெத்தலைக்குள்ள ஏதேனும் தேவைன்னா, அதுல உன்னோட கோரிக்கைய எழுதி, அந்த வெத்தலையில நீ உட்கார்ந்து எங்கள்ட்ட ஒரு சில மந்திரங்கள் சொல்லுவோம். ம். அந்த மந்திரத்த சொல்லி உன்னோட கிரகத்த கண்டத செஞ்சுட்டா, அந்த ஆங்காரம் வந்துரும்ல. ஆங்காரம் வராத இருக்கிறதுக்கு அத சொல்லும்போது, இந்த வெத்தலைய அப்படியே கொண்டு போய் கடல் தண்ணீல விட்டுடணும். இல்ல ஓடுற தண்ணீல விடணும். அத வீட்ல வச்சிருந்தா அப்படியே நம்மள திருப்பி பிடிச்சுக்கும். ஓகே. அதுதான் இந்த காரத்த குறைக்காத இருக்கிறதுக்கு தான் அகார, இகார, உகாரம்ன்ற 3 காரங்கள் இருக்கு. அந்த காரத்துக்கு தான் இந்த வெற்றிலையின் காரத்த போட்டீன்னா, உமிழ்நீர கெட்டது உள்ள வராத அது பக்குவப்படுத்தும். அந்த சிவப்பு ரத்தமா இருக்கும். அதனால தான் நம்மளுடைய நாக்கு வந்து அறுசுவையும் மென்னு தின்ன பிறகு ரத்த ஓட்டமா இருக்கும். 6 பக்கமும் அறுசுவை உணர்வுக்குள்ள நரம்புகள் இருக்கும். இந்த வெற்றிலைய பார்க்கும் பொழுது, இதுல இருக்கிறதுல கொஞ்சம் சுண்ணாம்பு சேர்த்தோம்னா கால்சியம்ன்றது நம்ம பல்லுக்கு சேர்ந்து உள்ள சிவப்பா வருதுன்றல்ல, ஆமாய்யா. அந்த இரத்த நிலையில இருப்பதுக்கு தான் அதனால தான் அந்த அம்மா, ம். யாரு? வராகி அம்மன் ம். வருதுன்னு வச்சுங்களேன், முகம்லாம் தெளிவா இருக்கும். ம். ஆனா உள்ளுக்குள்ள ஆக்ரோஷமா இருக்கும். அந்த ஆக்ரோஷமா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரத்தத்த சிந்தாது. ரத்தத்த ம். சிந்த வச்சிரும். இந்த குணம். ம். அத கண்டு மிரண்டு போனவங்களுக்கு பயமா இருக்கும். ம். ஆனா, அவயேன்னு சொல்லி பின்னாடி போனவங்களுக்கு அவ்வளோ அற்புதமா இருக்கும். ஒரு படத்தளபதி எடுத்துட்டு போறான்னா, பாதுகாப்பா எடுத்துட்டு போறான்னா, அவன் சிந்தனை பிரகாரம் போனா நமக்கு நல்லா இருப்போம்ல. ம். அது மாரி தான் வாராகி அம்மன் என்பது நம்மளிடம் இருக்கின்ற குணத்தில் ஒரு குணம் தான் வாராகி அம்மன் குணம். அது ம். புதுசா அங்கேயும் இங்கேயும் வச்சு நீங்க வழிபடணும் இது கிடையாது. வழிபட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ம். இப்ப உதாரணமா ஒருத்தவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ம். நாங்க ஜாதகத்த பார்க்குறோம். சரிம்மா உனக்கு தெய்வத்தோட துணை இருக்குதும்மா. சொல்றோம். அது எப்படிங்க நான் நம்புறதுன்னுவாங்க. சரி 7 வயசு ஆகட்டும். ம். அந்த குழந்தை வளரும்போது வீடு வாசல்லாம் கட்டுவ. உனக்கு நல்ல பலன் கிடைக்குதுன்னு. அப்படியாய்யா? 7 வயசுல கிடைக்குமா? ரைட் கிடைக்குங்க. எப்படி சொன்னீங்க? ஒரு கேள்வி கேட்கும்போது, ம். ஒரு 3, 4 வயசுல வந்து பல்லு முளைக்கும். ம். அந்த பல்லு வந்து பால் பல்லுன்னு சொல்லுவாங்க. ஓகே. அது 7 வயசுல விழுந்துரும். 5 வயசுல விழும். ம். அந்த 5 வயசுல விழுந்து 7 வயசுக்குள்ள மறுபடியும் பல்லு முளைக்கும். ம். அந்த பல்லு சிங்கப்பல்லு வரும். அந்த சிங்கப்பல்லு வருதுன்னா வாராகி வந்திருக்காங்கன்னு அர்த்தம். எல்லாருக்குமா வருமான்னா எல்லாருக்கும் வராது. அந்த கொடுப்பனை உள்ளவங்களுக்கு மட்டும் தான் சிங்கப்பல்லு இருக்கும். சில பேருக்கு சிங்கப்பல்லே இருக்காது. ஆமா. ஆனா அந்த சைடு பல்லு கூரா இருக்கும். ஆ. அந்த கூரா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நல்லா சூடா சாப்பிடுவாங்க. ம். காரமா ஆன பொருள் தான் பிடிக்கும். ம். அவங்களுக்கு வந்து குணம் எப்படி இருக்குன்னா, அவங்களோட பார்வை ஒரு வக்கர நிலையில இருக்கும். ம். ஏன் வக்கர நிலைனா, அவங்க தேவையற்றத பேச மாட்டாங்க. தேவையில்லாத காதுல வாங்க மாட்டாங்க. வாங்குனா அந்த குரோதமா தான் பார்ப்பாங்க. ம். ஏன்டி கோவக்காரி மாரி இருக்கேன்னு அவங்க கேட்பாங்க. ம். அது கோவக்காரத்தன்மை இல்ல. எனக்கு பிடிக்கலன்றத அவங்க காட்டுவாங்க. புரியுது. இந்த செயல்பாட்டுகள வச்சு வாராகி அம்மன் எப்படி இருக்குன்னு சொல்லலாம்.